இப்போ இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய அந்த யுத்தங்களுக்கு பிறகு ஒரு இந்திய மக்கள் மீது உலக நாடுகள் மத்தியில் ஒரு தப்பான பார்வை வந்து ஏற்பட்டிருக்கு. எதனால் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த இஸ்ரேலுடைய உளவாளிகளுக்கு துணை செஞ்ச ஆட்களில் வந்து இந்தியாவிலேருந்து வேலை செய்ய போகிறாங்கல்ல, அவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஈரானுக்கு போயிட்டாங்க. அவன் வேலை கொடுத்துருக்கான். அவன் அதிக காசு தர்றாங்கிறக்கா என்ன செய்யறதுன்னு கேட்டால், அவனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த உளவாளிகளுக்கு இந்த நாட்டுடைய ரகசியங்களை எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் செஞ்சுருக்கான். அதில் இந்தியர்களும் அதில் இருந்து கைது செய்யப்படுறாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு சம்பாதிக்க போனோம்னு சொன்னால் அதில் அங்கே நேர்மையாக இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன வருதுன்னு கேட்டால், இந்தியாவுக்கு நம்பக்கூடாது, இப்படி ஒரு எண்ணம் வந்தால் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இந்தியாவை நம்பக்கூடாதுன்னா அது எல்லாரையும் தான் பாதிக்காது. இந்தியா பாஸ்போர்ட் எடுத்து வந்தால் நம்ப முடியாதவங்கள காட்டி கொடுத்துருவாங்க என்கிற ஒரு பேர் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இப்போ இந்த உதாரணமாக சபஹாஸ்னு ஒரு துறைமுகம் இருக்குது ஈரானில். அந்த துறைமுகத்தை வந்து ஈரான் வந்து இந்தியாவுக்கு வந்து குத்தகை கொடுத்துருக்காங்க. ஈரானுக்கு சொந்தமான ஒரு துறைமுகம். அதில் வந்து நீங்கள் அங்கேருந்து இறக்குமதி ஏற்றுமதிலாம் செஞ்சுக்கிறங்க, அதுக்கு ஒரு வாடகை அப்படி செய்வாங்க. சில நாடுகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சொந்தமான இப்போ இஸ்ரேலில் உள்ள துறைமுகத்தை கூட நம்ம நாட்டு அதானி தான் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி இந்த சபஹாஸுங்கிற ஈரானுடைய துறைமுகம் வந்து இந்தியாவில் இருந்தது. அது நேற்று அறிவிச்சிருக்காங்க. இது வந்து அந்த நாட்டுக்கு எதிரான வேலையை செய்வதற்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த துறைமுகத்தில் அவங்க கண்ட்ரோலில் கொடுத்தோன்னா நிறைய ஆட்கள் வேலைக்கு சேர்ப்பாங்க, பலர் வரப்போ இருப்பாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வசதியை பயன்படுத்தி கொண்டு நாட்டுக்கு எதிரான வேலைகளை செய்கிற காரணத்தினால் அதை நாங்கள் பரிசீலனை பண்ணி எடுக்க போகிறோம், கைவசப்படுத்த போகிறோம். ஏன்னா அவங்கள்ட்ட குத்தகை தானே கொடுத்தாங்க, விற்பனை செய்யலை, நீங்கள் காலி பண்ணிக்கிறங்க. அப்போ நம்பி நம்மள்கிட்ட ஒருத்தன் ஒப்படைச்சவன் வந்து காலி பண்ண சொல்கிறான்னு சொன்னால் நம்ம எந்த மாதிரியான அதுக்கு அந்த அரசாங்கம் காரணம் கிடையாது, இந்திய மக்களுடைய மனநிலை தான் காரணம். இந்த மாதிரி சம்பாதிக்க போனவர்கள் அந்த தேசம் நம்ம எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும். அவன் வேலை செய்கிற கடையில் வேலைக்கு செய்கிறோமா அந்த கடைக்கு விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? அப்படி இருந்தால் தான் நம்மளை நம்பி மறுபடியும் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பகிரங்கமாகவே முசாத்துக்கு தகவலை கொடுத்து இந்த இடத்துல இருக்கான், அந்த இடத்துல இருக்கான், இந்த அதிகாரி இங்கே தான் இருக்கார், அந்த அதிகாரி இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி இந்த விஷயங்களை போட்டு தருவதற்காக லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க. இந்த உணவுகளை வாங்குறது இந்த சம்பாதிக்கிறதை விட அதிகமாக கிடைக்கும். ஒரு இந்தியாக்காரனாக இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, காட்டி கொடுக்குற வேலை செய்யக்கூடாது. எங்கே இருக்கிறோமோ அதுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த செய்தி பரவணுச்சின்னு சொன்னால் எந்த ஒரு நாட்டுக்காரன் என்ன செய்வான், இந்தியாவில் கூப்பிடாது, எப்போ உள்ள இருந்து காட்டி கொடுத்துருவாங்க. அப்போ காட்டி கொடுத்தான்ங்கிற ஒரு விஷயம் வரவே கூடாது. முஸ்லீமுடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடாது, இந்தியர்கள்ங்கிற முறையில் வரவே கூடாது. ஏன்னு கேட்டால் அது எல்லாரையும் பாதிக்கும். வேலைக்கு எடுக்கும்போது இந்த இந்தியர்களை தவிரன்னு போட்டு விட்றாங்க பெரும்பாலும். அப்போ நம்ம ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு தரலாம், நமக்கு ஒரு வாழ்க்கை அதை வச்சு ஓடுதுன்னு சொல்லும் பொழுது போகிற இடத்துல அவங்களுக்கு என்ன எதனால் இது வருதுன்னு கேட்டால், இவங்க நம்ம இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கருத்தை விதைச்சி மண்டையில் ஏற்றிட்டாங்களா, அந்த மாதிரி நிலையில் அவன் போகிறானா, போனவுடனே முஸ்லீம்களுக்கு எதிராக என்ன செய்யலான்ற மாதிரியே போகிறான். அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் காரணம். அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய கேவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதில் வந்து இந்திய அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த காட்டி கொடுக்குற இவர் என்ன செய்ய தெரியுமா, அவங்க கைது பண்ண உடனே இவங்க தூதரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறது, எங்களை விட்டுருங்க, எங்களை கைது பண்ணாதே, தண்டிக்காதே. அப்போ என்ன ஆகிறேன், இன்னும் நம்ம செய்யலாம், நம்ம அரசாங்கம் காப்பாற்றிடுவோம், நம்ம துரோகம் பண்ணாலும் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டிகிட்டு வந்துருவாங்கன்ற என்ன உண்டாக்கூடாது. மாட்டி தொலைஞ்சிருப்போம் கூட, அவங்கள சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நாடு இருந்தால் தான் எல்லாரையும் நம்புவார்கள் என்ற ஒரு தகவலை கூடுதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.